ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வீடியோவில் அம்ப்ரெல்லா கட் அங்காரகா ட்ரெஸ் தான் வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். எப்பவும் போல் நான் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ட்ரெஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு ஃபுல் saree எடுத்திருக்கேன். அதே மாதிரி 3.5 மீட்டர் வந்து லைனிங் வாங்கியிருக்கேன். என்னோடய லைனிங் ஃபேப்ரிக் வந்து நான் இப்போ 6 ஃபோல்டில் வந்து மடிச்சிருக்கேன். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபோல்டிங் சைடு இந்த சைடு வந்து இருக்குது. இப்போ 1 2 3 4 5 6 ஃபோல்டில் வந்து இந்த லைனிங் வந்து நான் மடித்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து நம்ம இந்த ஃபேப்ரிக்கோட கீழே இருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம சீம் அலவன்ஸ் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நான் ஸ்கேல் வச்சு ஒரு லைன் வந்து நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம வந்து 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் முதல்ல கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். சரியா? அடுத்து வந்து இந்த லைன்லேருந்து என்னோடய ஷோல்டர் டு வேஸ்ட் எவ்வளோ லென்த் இருக்கோ அந்த லென்த்தை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு 13 இன்ச்சஸ் வந்து ஷோல்டர் டு வேஸ்ட் லென்த் இருக்குது. அதை வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க்கிங்க்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து நான் ஒரு லைன் வந்து பண்ண போகிறேன். இதுக்கு வந்து ஒரு லைன் வந்து ஸ்கேல் வச்சு நான் வந்து லைன் பண்ணிக்க போகிறேன். ஓகே, இப்போ நம்மளோட ஷோல்டர் டு வேஸ்ட்டு லென்த்து வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. அடுத்து அப்பர் செஸ்ட்டை 6ஆல் டிவைட் பண்ணி வர ஆன்சரை வந்து நம்ம வந்து நம்மளோட ஷோல்டருக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஷோல்டருக்கு என்ன மெஷர்மெண்ட் வந்ததோ அது சேம் அப்படியே வந்து நம்ம ஆமோலுக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து எப்பவும் போல் ஸ்கேல் வச்சு ஒரு லைன் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளோட ஆமோல் லைனு. அடுத்து வந்து நம்மளோட செஸ்ட்டை 4ஆல் டிவைட் பண்ணிவிட்டு 1/2 இன்ச் லூஸ்க்காக ஆட் பண்ணி எவ்வளோ மெஷர்மெண்ட் வருதோ அதை வந்து நம்ம செஸ்ட்டுக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது நம்மளோட செஸ்ட்டு லைனு. நெக்ஸ்ட்டு வேஸ்ட் ரவுண்டை 4ஆல் டிவைட் பண்ணிவிட்டு 1 இன்ச் வந்து டாட்டுக்காக ப்ளஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். அது வந்து நம்மளோட வேஸ்ட் ரவுண்டு மெஷர்மெண்ட்டு. ஸோ என்னோட வேஸ்ட் ரவுண்டை 4ஆல் டிவைட் பண்ணிவிட்டு 1 இன்ச் டாட்டுக்கு மார்க் பண்ணி நான் வந்து மார்க் பண்ணுறேன். இப்போ இந்த டேப்பை அப்படியே 2ஆக மடித்து மிட் பாயிண்டில் வந்து நான் டாட் வந்து மார்க் பண்ண போகிறேன். ஸோ டாட்டோட ஹைட் வந்து ஒரு 3.5 இன்ச் வந்து நான் டாட்டோட ஹைட் வந்து வச்சுக்கிறேன். இப்போ அதை வந்து நான் ஸ்கேல் வச்சு ஒரு லைன் வந்து போட்டுக்கிறேன். இந்த லைன் போட்டதுக்கப்புறமா டாட்காக 2 சைடும் 1/2 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணணும். இப்போ இந்த மார்க்கிங்க்கும் வந்து ஸ்கேல் வச்சு நம்ம வந்து ஒரு லைன் வந்து பண்ணிக்கலாம். நம்மளோட 1 இன்ச் டாட் வந்து சரியாக போயிடுச்சு. நம்ம டாட் வந்து ஃபினிஷு. இப்போ நம்மளோட இந்த செஸ்ட்டையும் வேஸ்ட்டையும் ஸ்கேல் வச்சு நம்ம வந்து லைன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. அடுத்து நம்மளோட இந்த ஆமோல் லைன் இருக்கு இல்லையா, அந்த ஆமோல் லைனோட மிட் பாயிண்ட்டை வந்து நம்ம கண்டுபிடிச்சி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு ஆமோலை 2ஆல் டிவைட் பண்ணி வர ஆன்சர் அளவுக்கு நம்ம கர்வ் வந்து இப்போ வரையணும். என்னோட ஆமோலை 2ஆல் டிவைட் பண்ணி வர ஆன்சர் அளவுக்கு நான் கர்வ் போட்டுக்கிறேன் இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து ஃபுல் செஸ்ட்டை 12ஆல் டிவைட் பண்ணி வர ஆன்சர் அளவுக்கு நெக்கோட வித்து மார்க் பண்ணிக்கலாம். லென்த்து இப்போ மார்க் பண்ண வேண்டாம். இப்போ எல்லாமே முடிச்சிட்டோம். நம்ம சீம் அலவன்ஸ் கொடுத்துக்கலாம். கீழே ஆல்ரெடி சீம் அலவன்ஸ் கொடுத்துட்டோம். சைடில் மட்டும் வந்து நம்ம 1.5 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 மேலே கீழே மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டு நம்மளோட இந்த சைடு சீம் அலவன்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆமோல் சைடு வந்து எப்பவும் போல் ஒரு 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி 1/2 இன்ச் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஷோல்டருக்கு 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸு. நெக்கோட லென்த் இப்போ வரைய வேண்டாம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ எல்லாம் முடிஞ்சாச்சு. இப்போ நம்ம வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இது கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த கீழே இருந்து ஒரு 1 இன்ச் வந்து மேலே ஒரு கர்வ் மாதிரி நம்ம கொடுக்க போகிறோம். இங்கிருந்து அந்த கர்வ் ஷேப் வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு இதுக்கும் கீழே வந்து 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு கர்வான ஒரு ஷேப் வந்து கொடுத்துக்கலாம். இது வந்து ஜஸ்ட் ஃபார் ஷேப்காக தான், உங்களுக்கு வேணும்னா கொடுக்கலாம். இப்போ இதுக்கு கீழே வந்து 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் நம்ம கொடுத்து கட் பண்ணணும். நீங்கள் இந்த கர்வ் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா கொடுக்காமலும் விடலாம். சம்டைம் இந்த கர்வ் கொடுக்கல அப்படின்னா மேலே கீழே வந்து ட்ரெஸ் வந்து கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக வந்து வரும். அதை மேனேஜ் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி கொடுக்குறோம். இது கொடுக்காமல் இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை, உங்களோட விருப்பம் தான் இது. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த நெக்கு வித் இருக்கு இல்லையா, இந்த நெக்கு வித் வந்து எல்லா ஃபேப்ரிக்குமே வந்து படுற மாதிரி எல்லா சைடும் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா சைடும் நெக் வித் மார்க் பண்ணிக்கலாம், கரெக்டான நெக் வித்தை. இதில் வந்து நம்மளுக்கு 3 பீஸ் வந்து இருக்கும். நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணி இதிலிருந்து ஒரு பீஸ் மட்டும் நம்ம இப்போ எடுத்துக்கலாம். இந்த ஒரு பீஸ் மட்டும் நம்ம எடுத்து இந்த பீஸ் வந்து நம்ம பேக் பார்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். சரியா? இப்போ இந்த பீஸில் நம்ம பேக் பார்ட்டுக்கு யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் பேக் பார்ட்டோட நெக்கு லென்த்து வந்து நம்ம வரைய போகிறோம். சரியா? உங்களோட பேக் பார்ட்டோட நெக்கோட லென்த் எவ்வளோ வேணுமோ அதை வந்து டேப்பை இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு உங்கள் பேக் பார்ட்டோட நெக் லென்த்தை வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து நான் ஒரு பாக்ஸ் வந்து பண்ணிக்கிறேன். இந்த பாக்ஸ்க்குள்ளே இப்போ என்னோடய பேக் நெக்கோட ஷேப் வந்து நான் வந்து ட்ரா பண்ண போகிறேன். நான் வந்து எப்பவும் போல் ஒரு ரவுண்ட் ஷேப் தான் கொடுக்க போகிறேன். இப்போ இந்த பேக் பார்ட் வந்து கம்ப்ளீட்டாக ஓவர் ஆகிடுச்சு. இந்த நெக்குக்கு சீம் அலவன்ஸ் நீங்கள் கொடுக்குறதுனா கொடுங்க, இல்லைன்னா சீம் அலவன்ஸ் இதிலே கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இதை வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த நெக்கோட கட்டிங் வந்து முடிஞ்ச உடனே நம்மளோட பேக் பார்ட் வந்து கம்ப்ளீட்டாக ஓவர் ஆகிடும். அவ்வளோதான். அடுத்து நம்மளோட ஃப்ரண்ட் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோதான், பேக் பார்ட் ஓவர். ஓகே, இப்போ நம்மளோட பேலன்ஸ் ஃபேப்ரிக் வந்து இருக்கு இல்லையா, இதை வச்சு நம்ம ஃப்ரண்ட் வந்து கட் பண்ண போகிறோம். இந்த ஃபேப்ரிக் வந்து 4 ஃபோல்டில் வந்துருக்கு. 1 2 3 4. ஓகே, இது வந்து 4 மடிப்பில் வந்து இருக்குது. இப்போ இதில் நம்மளோட ஃப்ரண்ட் நெக்கோட லென்த் எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஒரு 6 இன்ச் வேணும். ஸோ நான் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி கரெக்டாக வந்து இதை வச்சுக்கலாம். இப்போ இந்த கார்னர் இருக்கு இல்லையா, இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச் வந்து நான் மேலே தூக்கி மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த மார்க்கு, இந்த நெக்கோட வித்து இதெல்லாமே கனெக்ட் ஆகிற மாதிரி கர்வாக வந்து நான் வந்து ஒரு லைன் இல்லைனா வந்து ஒரு மார்க் வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கர்வ் ஷேப்பில் மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது அந்த நெக்கோட லென்த் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதை வந்து கரெக்டாக வந்து பண்ணணும். ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணி முடிச்சதுமே வந்து நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு 2 பீஸ் வந்து கிடைக்கும். இப்போ நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி 2 பீஸ் வந்து கிடைக்கும். இப்போ இந்த மேலே இருக்கு இல்லையா, இந்த பார்ட்டில் மட்டும் ஒரு 4 இன்ச் அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இதை அப்படியே வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து அந்த அங்கரக அந்த ரோப் கட்டுறதுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வந்து நம்ம வந்து இதை வந்து கட் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் தான் கட் பண்ணணும், இன்னொரு பக்கம் பண்ணக்கூடாது. ஓகே, இது கட் பண்ணிவிட்டு இப்போ நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு ஒரு 2 பீஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மெயின் கிளாத் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னோடய பேக் பார்ட்டுக்கு வந்து என்னோடய லைனிங் கிளாத்தோட எல்லா சைடும் மெயின் ஃபேப்ரிக் அதிகமாக இருக்கிற மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம பேக் பார்ட்டு ஓவர். அடுத்து ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து ஒரு பீஸ்க்கு வந்து அதே மாதிரி லைனிங் விட மெயின் ஃபேப்ரிக் எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணியிருக்கேன். இன்னொரு பீஸ்க்கும் லைனிங் விட மெயின் ஃபேப்ரிக் எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணியிருக்கேன்.
இப்போ நம்மளோட ஷோல்டர் டு வேஸ்ட் பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம ஸ்லீவ்ஸ் கட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு ஃபேப்ரிக்கை 4 மடிப்பில் மடிச்சிருக்கேன். ஃபோல்டிங் சைடு இந்த சைடு இருக்குது. இப்போ கீழே வந்து நீங்கள் 1 இன்ச் சீம் அலவன்ஸ் விடுறதுனா விட்டுக்கோங்க. எனக்கு ஆக்சுவலி ஸ்டிச் பண்ணியிருக்கு, அதனால நான் வந்து சீம் அலவன்ஸ் விட போகிறதில்ல. இப்போ என்னோடய ஸ்லீவோட ஃபுல் ஸ்லீவோட ஹைட் வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். உங்களோட ஃபுல் ஸ்லீவோட ஹைட் என்னவோ அது நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நான் என்னோடய ஃபுல் ஸ்லீவோட ஹைட் லென்த் இருக்குது இல்லையா, அதை வந்து முதல்ல மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ அந்த மார்க்கிங்க்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு லைன் வந்து நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஸ்லீவோட லென்த்து. ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி வந்து நான் ஒரு லைன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃபுல் செஸ்ட்டை 12ஆல் டிவைட் பண்ணிவிட்டு வர ஆன்சரை வந்து கேப் ஹைட்டாக வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எப்பவும் போல் மார்க் பண்ணிவிட்டு அந்த இப்போ மார்க் பண்ணோம் இல்லையா, இதுக்கு வந்து நம்ம ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு லைன் வந்து பண்ணிக்கலாம். இது நம்மளோட கேப் ஹைட்டு. இப்போ நம்ம மார்க் பண்ணுறது வந்து கேப் லைன். ஓகே, அடுத்து ஆமோவில் 2ஆல் டிவைட் பண்ணிட்டு வர ஆன்சரை இந்த ஸ்டார்டிங்லேருந்து கேப் லைனை டச் ஆகிற மாதிரி கிராஸாக மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளோட ஆமோல் லைனு. ஸோ இந்த ஆமோல் லைனை வந்து ஸ்கேல் வச்சு ஒரு லைன் வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி. இப்போ இந்த ஆமோல் லைனில் வந்து நம்ம மிட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டேப் மடித்து மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு இந்த மார்க்கிங்லேருந்து மேலே 1/2 இன்ச் வந்து நம்ம எப்பவும் போல் தூக்கி மார்க் பண்ணலாம். இப்போ இந்த ஸ்டார்டிங்லேருந்து கர்வாக வந்து நம்ம ஒரு கர்வ் லைன் கொடுத்துக்கலாம். இதுதான் வந்து நம்மளோட அந்த ஆமோல் கர்வு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஆமோல் கர்வ் வந்து வரைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறமா நம்மளோட ஃபுல் லென்த் முடிஞ்சது இல்லையா, அந்த இடத்துல வந்து நம்மளோட ரவுண்டு மெஷர்மெண்ட்டு இந்த மாதிரி உங்கள் கையை சுற்றி ரவுண்டு மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு அந்த ரவுண்டு மெஷர்மெண்ட்டை அப்படியே டேப்பை 2ஆக மடித்து என்ன வருதோ அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ். ஓகே, இந்த மாதிரி சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மேலேயும் 1.5 இன்ச் வந்து நம்ம சைடு சீம் அலவன்ஸ்க்கு வந்து மார்க் பண்ணணும். இது முடிஞ்சதும் இதை வந்து ஸ்கேல் வச்சு நம்ம அப்படியே வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட ஸ்லீவ் வந்து இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலி இது வந்து நம்மளோட ஃபுல் ஸ்லீவ். ஓகே, நம்மளோட ஃபுல் ஸ்லீவ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா மேலேயும் வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம அந்த கர்வ் கொடுத்துருந்தோம் இல்லையா, அதுக்கும் 1/2 இன்ச் வந்து நம்ம சீம் அலவன்ஸ் வந்து கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட 2 ஸ்லீவுமே வந்து நம்ம இப்போ வந்து கட் பண்ணிட்டோம். நான் ஒன்ஸ் வந்து இதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம ஸ்லீவ்ஸ் வந்து 2மே வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்லீவுக்கு ஃப்ரண்ட் கர்வ் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் கொடுங்க. எல்லாருக்கும் ஃப்ரண்ட்டில் கர்வ் கொடுத்திங்கன்னா டைட் ஆகிடும். ஸோ யாருக்கு ஃப்ரண்ட்டில் லூஸ் வருதோ அவங்களுக்கு மட்டும் கர்வ் கொடுக்கணும். இப்போ நம்ம வேஸ்ட் டு பாட்டம் கட் பண்ணலாம். இந்த பேப்பரை வந்து நான் எப்படி மடிக்கணும் அதே மாதிரி பேலன்ஸ் உள்ள ஃபேப்ரிக்கெல்லாம் நீங்கள் மடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 2 ஃபோல்டு பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த கார்னர்லேருந்து இப்படி வந்து ஒரு முக்கோண ஷேப்பில் வந்து ஃபேப்ரிக்கை வந்து நீங்கள் மடிச்சுக்கோங்க இந்த வேஸ்ட் டு பாட்டம்காக. பேப்பர் எப்படி மடிச்சனோ அதே மாதிரி தான் நான் ஃபேப்ரிக்கும் மடிச்சிருக்கேன். இப்போ நம்ம டாப் போர்ஷனோட பேக் பார்ட் வந்து எடுத்து இந்த முக்கோண ஷேப் இருக்கு இல்லையா, இந்த ஷேப்பில் வந்து கரெக்டாக வர மாதிரி வந்து வச்சுக்கோங்க. அந்த ஹிப்பு சைஸ்க்காக இது. ஸோ இந்த மாதிரி ஒன்ஸ் வந்து கரெக்டாக ஆனதுக்கப்புறம் அப்படியே வந்து நம்ம இதை வந்து இந்த லைனில் கரெக்டாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ நம்மளோட பேக் பார்ட் இப்படி வச்சுட்டு அப்படியே வந்து நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஸ்கர்ட் போர்ஷனோட வேஸ்ட் பார்ட் வந்து நம்ம இப்போ இப்படியே வச்சு டைரெக்டாக வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். ஸோ வேஸ்ட் வந்து கட் பண்ணியாச்சு. அடுத்து உங்களோட வேஸ்ட் டு பாட்டம் லென்த் எவ்வளோ இருக்கோ அந்த லென்த் கூட ஒரு 1 இன்ச் வந்து ப்ளஸ் பண்ணி
எவ்வளோ மெஷர்மெண்ட் வருதோ அந்த மெஷர்மெண்ட்டை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மேலே 1/2 இன்ச் தைக்கிறதுக்கு சீம் அலவன்ஸ், கீழே பீக்கோக்கு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ். ஓகே, உங்கள் வேஸ்ட்டு டு பாட்டமோட லென்த்து அதை வந்து அப்படியே வந்து நீங்கள் ஒரு இந்த மாதிரி டேப்பை மூவ் பண்ணி ஃபுல்லாக வந்து அப்படியே வந்து மார்க் பண்ணிகிட்டே வரணும். ஸோ இது நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக மார்க் பண்ணிகிட்டே வாங்க. அடுத்து வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மார்க்கிங்கை வந்து அப்படியே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம இதை வந்து இந்த கட்டிங்கை இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி நம்மளோட ரவுண்ட் ஷேப் வந்து எடுத்துக்கலாம். அடுத்து நம்மளுக்கு வந்து இப்போ இந்த 2 பீஸ்க்கு வந்து இங்கே ஃபேப்ரிக் பத்தாமல் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நம்ம ஒட்டு கிளாத் வச்சு அட்டாச் பண்ணணும். ஸோ நான் ஒரு 2 ஃபேப்ரிக்கை வந்து எடுத்து போட்டு இதுக்கு வந்து ஒட்டு கொடுத்து ஸ்டிச் பண்ண போகிறேன். இது வந்து நான் வந்து நிறைய வீடியோவில் இந்த ஒட்டு ஃபேப்ரிக் எப்படி கட் பண்ணுறதுன்னு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் உங்களுக்கு. அதனால் நான் இந்த வீடியோவில் இதை ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கிறேன். சப்போஸ் இதில் உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்மளோட ஓல்டு வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். அனார்கலி கட்டிங் அதிலெல்லாம் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். இப்போ நம்ம இந்த ஒட்டு ஃபேப்ரிக்கையும் வந்து கீழே இருக்கிற ஃபேப்ரிக் அளவுக்கு கரெக்டாக வந்து அந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்து நம்ம வந்து இதை வந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம ஒட்டு கொடுக்க வேண்டிய ஃபேப்ரிக்கும் கரெக்டாக வந்து நம்ம 2 பீஸ் கட் பண்ணிட்டோம். இப்போ லைனிங் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லைனிங் கட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு கிளாத்தை வந்து 4 மடிப்பாக வந்து மடிச்சிருக்கேன். ஃபோல்டிங் சைடு வந்து இந்த சைடு வந்து இருக்குது. இப்போ இந்த லைனிங்கோட ஹைட் வந்து என்னோட வேஸ்ட் டு பாட்டம் ஹைட்டை விட ஒரு 2 இன்ச் வந்து 2 இன்ச் லெஸ் பண்ணி, வேஸ்ட் டு பாட்டம் ஹைட்டோட 2 இன்ச் லெஸ் பண்ணி இதோட ஹைட் வந்து வச்சுருக்கேன். இப்போ என்னோட டாப் போர்ஷனோட இந்த பேக் பார்ட் இருக்கு இல்லையா, இந்த பேக் பார்ட்டை வச்சு என்னோட வேஸ்ட் ரவுண்டு வந்து நான் வந்து ஒரு மார்க் பண்ணி ரவுண்ட் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த மார்க்கிங்லேருந்து அப்படியே வந்து நம்ம வந்து ஒரு ஏ லைன் மாதிரி வந்து ஒரு மார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஸ்கர்ட்க்கு வந்து இந்த லைனிங் வந்து கட் பண்ணிக்க போகிறோம். இந்த லைனிங்கும் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். இந்த லைனிங் 4 மடிப்பாக மடித்தோம் இல்லையா, இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 2 பீஸ் ஃப்ரண்ட்டுக்கு பேக்குக்கு நம்மளுக்கு வந்து லைனிங் கிடச்சிடும். இப்போ இந்த ட்ரெஸ்க்கு தேவையான எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து இந்த அங்காரகா ஸ்டைலெல்லாம் வச்சு எப்படி இதை வந்து நம்ம லைனிங்கோடு அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் வந்து பார்ட் 2 வீடியோ வந்து பாருங்கள். பார்ட் 2 வீடியோ வந்து சீக்கிரமாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். புரியலனா ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் கேளுங்கள். நான் டெஃபினட்டாக வந்து எல்லா மெசேஜ்க்குமே ரிப்ளை பண்ணுவேன் எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம். ஸோ டவுட்னால் வந்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.